பாத்தீங்கன்னா கரெக்டா சென்னை சென்ட்ரல் மெட்ரோல இருக்கும். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 3:50 ஆகுது. இப்போ இங்க இருந்து நம்ம விம்கோ நகருக்கு தான் டிராவல் பண்ண போறோம். சோ இங்க இருந்து விம்கோ நகர் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தான் நம்ம பார்ப்போம். 3:50 அங்க ஏறணும் மெட்ரோல. இப்ப கரெக்டா விம்கோ நகர்ல நம்ம 4:15 வந்தோம். கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4:18 நம்ம இங்க ரீச் ஆயிட்டோம். சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து என் சைட் பாத்தீங்கன்னா கரெக்டா அங்கதான் இருக்கு. நம்ம நிக்கிறது மெட்ரோ. இந்த மெட்ரோக்கு பக்கத்துல வந்து சபர்பன் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. Hi guys, நான் யோகேஷ் from கனெக்ஷன் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம நார்த் சென்னையில அதுவும் விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ப்ராஜெக்ட் தான் போய் பார்க்க போறோம். இப்போ நான் எங்க நின்றுட்டு இருக்கேன்னா கரெக்டா விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன் கீழே தான் நிக்கிறேன். சோ இங்க இருந்து சைட் எவ்வளவு தூரம்ன்றத பார்க்க போறோம். Let's go into the video. If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விம்கோ நகரோட சப் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் நிக்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா விஜிஎன் தான் பண்ணியிருக்காங்க. விஜிஎன் சின்ஸ் 1942ல இருந்து இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் ரோட் சைடு ரோடா நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இவர் தான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பாயிண்டோட கேமராமேன் மிஸ்டர் ஷாய். அவங்க ப்ராஜெக்ட் உள்ள போய் நம்ம ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபைனலி நம்ம விஜிஎன் பாரடைஸ் உள்ள இப்போ வந்துட்டோம். ஸோ இந்த விஜிஎன் பாரடைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 ஏக்கர்ஸ், உங்களுக்கு phase 1 10 ஏக்கர்ஸ், phase 2 9 ஏக்கர்ஸ், மினிமமா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள்ல இருக்கு. அண்ட் ஈவன் தோ இவங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கஸ்டமைஸ் லக்ஸரி வில்லாவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வெரி க்ளோஸ் டு சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் தென் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த விஜிஎனோட பாரடைஸ்ல மெயினா இவங்க பண்ண ஒரு பிக்கஸ்ட் திங் என்ன பாத்தீங்கன்னா விஜிஎனோட ரோட். விஜிஎனோட எந்த ப்ராஜெக்ட்ல போய் அவங்களோட ரோட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஏன்னா இது ஒரு 3 லேயர் ஃபார்மேஷன் ரோடு. இது ஆக்சுவலி நீங்க இந்த ஹைவே ரோட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. கம்பேரிட்டிவ்லி அந்த ரோடோ விஜிஎன் பண்ற ரோடோ எல்லாமே சேம் ஈக்குவலா தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல் ஓவர் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு விஜிஎன் தான் இந்த பிஎன்ஜிசி, அதாவது உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் பைப் லைன்ன்றது ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது விஜிஎன் தான். நேச்சுரல் கேஸ் பைப்பையும் தாண்டி இங்க சீவேஜுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனும் இருக்கு. நீங்க மோஸ்ட் ஆஃப் த சென்னையில நிறைய பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீவேஜ் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, பிளஸ் உள்ளே செப்டிக் டேங்க் கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. பட் விஜிஎன் அப்படி பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா உங்களோட சீவேஜ் கனெக்ஷன் வந்து ஆபரேஷன் கொடுத்த ஒரு அவுட்புட்ல இவங்க டைரக்டா அதோட லிங்க் எடுத்துட்டு போய் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இங்க நம்ம எல்லா ஸ்ட்ரீட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபி ட்ரென்ச் இருக்கும். ஸோ எல்லாமே அண்டர் கிரவுண்ட் இபி லைன் தான், எதுவுமே ஓவர் ஹெட் இபி லைனே கிடையாது. ஸோ உங்களுக்கு சேஃப்டி வைஸ் 100% இது கேரண்டி. அண்ட் நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா சீவேஜ் கேஸ் பைப் லைன் கனெக்ஷன் அண்ட் தென் உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டாம் வாட்டர், இந்த 3மே கொடுத்துருக்கோம். 4ஆவதா உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனும் இங்க இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் விஜிஎன்ல மட்டும் தான் இந்த பிஎன்ஜி, அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ் பண்ணது. ஸோ கரெக்டா எக்ஸாக்டா அதுக்கு மேல அதுக்கு பக்கத்துல தான் நான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ நீங்க நிறைய ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்ல சென்னையில பார்த்துருப்பீங்க. இதுவாவே வந்து கேஸ் எடுத்துட்டு வந்து கேஸுக்குன்னு ஒரு தனியா அலாட்மெண்ட் பண்ணி ஒரு இடம் வச்சிருப்பாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட்ல நேச்சுரல் கேஸ் பைப் லைன் கனெக்ஷன் தான் வரும். இந்த பிஎன்ஜி யார் பண்ணி கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா டோரண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி தான் இதை வந்து விஜிஎனுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ட்ரெயின் ஸ்டாம் வாட்டர் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த ட்ரெயின் ஸ்டாம் வாட்டரோட ஃபெசிலிட்டி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ரெயின் ஸ்டாம் வாட்டர்னா தண்ணியை சேகரிச்சு வெளில தள்ளுறது தான்ட்டு. பட் இங்க அப்படி பண்ணல. இங்க 30 ஃபீட்டுக்கு, அதாவது இங்க இருந்து அடுத்த நெக்ஸ்ட் 30 ஃபீட்டுக்கு இந்த மாதிரி ஓவரால இந்த 10 ஏக்கர்ல இவங்க ஃபுல்லா ட்ரெயின் ஸ்டாம் வாட்டர் இது பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெயின் ஸ்டாம் வாட்டர்ல ஒரு 30 ஃபீட்டுக்கு ஒரு வெர்டிகல் பைப்பை இன்சர்ட் பண்ணி இங்க வாட்டர் ஸ்டோரேஜும் பண்றாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்க சைட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்டிபிஷியல் பாண்டும் இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு மேற்பட்டு ஓவர்ஃப்ளோ லைக் ஹெவி ரெயின் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் அந்த ஓவர்ஃப்ளோவா இருக்கிற வாட்டரை தான் இவங்க வந்து வெளில தள்ளுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா திருவட்டூர் பீச்சுக்கு வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து வெளில தள்ளிடுறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு பிளக் அண்ட் பிளே கான்செப்ட். ஸோ இங்க ஒரு 3 கலர் இண்டிகேஷன் இவங்க பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பைப் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபிக்கான ப்ரொவிஷன். 2வது ஒரு சின்ன பைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிடிஹெச் கேபிள் கனெக்ஷன். அப்படியே இங்க வாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 2 கலர் மார்க் பண்ணியிருக்காங்க. விச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்ஜி, அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸோட கனெக்ஷனும், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து சீவேஜ் கனெக்ஷனும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனை மென்ஷன் பண்ணுது. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதான் இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணியிருக்காங்கன்ட்டு. வேற யாரும் இல்லை, ஒன்லி த விஜிஎன். ஸோ விஜிஎன் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் 1942ல இருந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ப்ராஜெக்ட் பண்ண அதிகமான லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பார்ட் ஆஃப் சென்னை, அதாவது இந்த
திருவேற்காடு இங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நகர்னு சொல்லி ஒரு ஏரியாவே ஆக்சுவலி அதுதான் விஜிஎனோட த ரியல் பேரடைஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வெஸ்ட் சைட்ல போய் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பார்ட் ஆஃப் சென்னையில போய் பாத்தீங்கன்னா விஜிஎன் பண்ணாத ப்ராஜெக்ட்ஸே கிடையாது. லேண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு லைக் லேண்ட், வில்லா, அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் அவங்க அந்த இடத்துல மேஜர் ரோல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வெஸ்ட் சைட் பாதிக்கு பாதி டெவலப் பண்ண காரணமே பாத்தீங்கன்னா அது விஜிஎன்னால மட்டும்தான். சேம் இதே விஜிஎன் பேரடைஸ் மாதிரி ஆக்சுவலி இந்த ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா விஜிஎன் பண்ணதுல விஜிஎன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. பட் விஜிஎனோடதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஊபர் லக்ஸரியான ப்ராஜெக்ட் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்னு திருவெற்றியூர்ல இருக்கிற உங்களுக்கு இந்த விஜிஎன் பேரடைஸ், ரெண்டாவது விஜிஎன் ஐயப்பத்தாங்கல்ல இருக்கிற விஜிஎன் தி கிராண்டியூர், மூணாவது பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல இருக்கிற விஜிஎன் தி கிளாசிக். இந்த 3 ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. விஜிஎன் ஓவராலா ஒரு இயருக்கு பாத்தீங்கன்னாலே அவங்க சாலிடா வந்து ஒரு 5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ஸ் ஈஸியா சேல்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஹாப்பி கஸ்டமர்ஸே பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 5 lakhs அபவுட் தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபைனலி நான் திருவெற்றியூர்னே சொல்றேன். பட் திருவெற்றியூர்ல எங்க இருக்குன்னு தெரியணும்ல. திருவெற்றியூர்ல இருந்து இந்த மணலி ஹைவே ரோட்ல ஜோதி நகர்னு ஒரு ஏரியால தான் இது இருக்கு. ரொம்ப ஃபெமிலியரான ஒரு லேண்ட்மார்க் உங்களுக்கு தெரியணும்னு பாத்தீங்கன்னா, எஸ்எம்டி மோகினி விவேகானந்தா வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பக்கத்து காம்பவுண்ட் தான் இந்த விஜிஎன் பேரடைஸ் லொகேட் ஆயிருக்கு. இந்த ஓவரால் இந்த 19 ஏக்கர்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததான் அம்யூனிட்டிஸ் என்னன்னு பார்க்கணும். இது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்க் கொடுத்துருக்காங்க. ஆர்டிபிஷியலா ஒரு பாண்ட் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த 19 ஏக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா 50,000 ட்ரீஸ் பிளான் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஆயுர்வேதிக் பேஸ்டான பிளான்ஸ். இந்த 50,000 பிளான்ஸ் எல்லாமே. ஸோ ஏன் நம்ம திருவெற்றியூரை வந்து இன்னைக்கு பார்க்க வந்தோம்னா, பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே அவுட்ஸ்கட்ல தான் போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க இன்வெஸ்ட் பண்றதை தாண்டி இங்க நீங்க வீடு கட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நார்த் இந்தியால ஒரு சென்ட்ரல் அண்ட் நார்த் பார்ட் ஆஃப் சென்னை ஃபுல்லாவே நீங்க கவர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் இந்த சரௌண்டிங்ல கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. ஸோ இங்க நீங்க வீடு கட்டி உங்க ரெண்டல் பர்பஸ்க்கோ நீங்க இது பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி லிவ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இது. அண்ட் பியூட்டிஃபுல்லான இடத்தை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவன் இன்னைக்கு நீங்க பாக்குற லக்ஸரியஸ் அபார்ட்மெண்ட்ல கூட கிடையாது. நீங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வந்து நார்த் சென்னையில என்னதான் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்றது நிறைய பேர் கேட்கறாங்க. நார்த் சென்னையில டெவலப்மெண்ட் இருக்கான்றதோட இன்னைக்கு நார்த் சென்னையில எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்றத நீங்க யாருமே பார்க்கவே மாட்டீங்க. இன்னைக்கு சவுத்துல போய் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் சவுத் சைட்ல இது வரைக்கும் மெட்ரோவே கிடையாது. வெறும் ஏர்போர்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு மெட்ரோ கனெக்ஷனே இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 இயர்ஸ்ல தான் சவுத் சைட்ல மெட்ரோவே வரப்போகுது. இன்னும் அடுத்த ஒரு 2 இயர்ஸ்ல உங்களுக்கு வெஸ்ட் பார்ட் ஆஃப் சென்னையில தான் வந்து உங்களுக்கு மெட்ரோ கனெக்ஷன் வரப்போகுது. பட் இப்போ நார்த் சென்னையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ, சப் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து விஜிஎன் பேரடைஸை விசிட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க, உங்க ட்ரீம் ஹோமை பில்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் என்னோட நம்பர் நான் இங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மண்ணும் பொண்ணுன்னு எதுன்னு சொன்னது பாத்தீங்கன்னா கோல்டும் லேண்டும் தான். கோல்டு கூட இன்னைக்கு ரேட் அவ்வளோ ரேட் இருக்கலாம். பட் திடீர்னு 2026ல இன்னைக்கு விற்கிற 7,000 ரூபாய் ரேட்டோட திடீர்னு கம்மியா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா லேண்ட் என்னைக்குமே உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. நீங்க 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் 1000 ரூபாயிலே நிக்குமே தவிர்த்து 1000 ரூபாய் கீழே போவாது. ஒண்ணு மேல போனா போவோம், இல்ல அப்படியே தான் நிற்கும். ஸோ திங்க் வைஸ்லி அண்ட் இன்வெஸ்ட் வைஸ்லி.